ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அடுப்பில் அரிசியை கழுவி உப்பு போட்டு வேக வச்சாச்சு. அடுத்ததாக இன்றைக்கி சிம்பிளாக பருப்பு குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக பாசிப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். பருப்பு காலியாயிருச்சு. இதை கையோடு அப்படியே வாஷ் பண்ணி வச்சிடலாம். அதனால் சிங்கில் போட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி ரசத்துக்கு கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து முட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை கூலிங் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி ஊற விட்டுறலாம். பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், ஜீரகம், வெந்தயம், அப்புறமா பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி ஒரு 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணியும் சூடாயிருச்சு. இப்போ குக்கரை வச்சிடலாம். அடுத்ததாக அந்த சுடு தண்ணியில் ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறமா உப்பு சேர்த்து ரசத்துக்காக ஊற வச்சிடலாம். பருப்பு வெந்து வரதுக்குள்ளே பாத்திரங்களை கழுவி எடுத்துடலாம். தண்ணிக்கென 20 நாளுக்கு ஒரு தடவை கட்டாயமாக கழுவி எடுத்துருவேன். ஸோ இப்போ முட்டையை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண முட்டையை சேர்த்துட்டு முட்டை மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு ஸ்டவ்வில் வச்சு வேக விட்டுறலாம். பருப்பு வெந்துருச்சு. அதை இறக்கிட்டு முட்டையை வேக வச்சுக்கிறேன். 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இன்றைக்கி கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான காய்கறி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறமா ஒரு ஆரஞ்சு பழமும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது காய்கறிகளை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கேரட்டை தோல் சீவிட்டு அப்புறமா பீன்ஸில் முன்பகுதியும் பின்பகுதியும் கட் பண்ணி நரம்பு வந்தால் அதை எடுத்துடலாம். ஆல்ரெடி முட்டைக்கோஸை பாதி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ மீதி இருக்கிறத இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். எல்லா காயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால இன்றைக்கி அதெல்லாம் போட்டு தான் பொரியல் செய்கிறேன். ஸோ தேவையில்லாத மேல் பகுதியை தூக்கி போட்டுட்டு அப்புறமா கட் பண்ண பகுதியும் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் கட் பண்ணிவிட்டு முட்டைக்கோஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்ச காய்கறிகளை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். காய்கறியெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியில் குல்ஃபி ஐஸ் வந்துருச்சு. குட்டி பிள்ளையும் அவங்க பாட்டியும் போய் குல்ஃபி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்லா கட்டு, முட்டையும் வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கட் பண்ண முட்டைக்கோஸ் மட்டும் தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். அப்போ தான் அந்த முட்டைக்கோஸோட வாசனை எதுவும் இருக்காது. ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இதுக்கு தாளிப்பு மட்டும்தான் கொடுக்கணும், லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். அடுத்ததாக ரசத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, நல்லா பெரிய சைஸில் ஒரு மிளகாய், அப்புறமா ஒரு 3 பல் பூண்டு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாம் ரசத்துக்கு ஊற வச்சுருந்த புளியும் தக்காளியும் நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜீரகம், மிளகுலேருந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ புளியும் உப்பும் டேஸ்ட்டு பார்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து விட்டுறலாம். நம்ம மீதி வச்சுருக்கிற அந்த ஜீரகம் மிளகுல கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுக்கலாம். தாளிக்கும் போது ஈஸியாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா முட்டைக்கோஸையும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். முட்டைக்கோஸ் கழுவுன பாத்திரத்திலேயே சாதம் வடிய விட்டுட்டேன். இருக்கிறதே கொஞ்சோண்டு கவுண்டர் டாப், அதையும் அடிக்கடி தொடச்சிட்டே இருக்கணும். இல்லைன்னா வீடியோ எடுக்கும்போது படும் கேவலமாக இருக்கும். வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டோம்ல, இப்போ கொஞ்சமாக ஆரஞ்சு ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். என்னென்னே தெரில, இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. அதுவும் பழமாக சாப்பிட பிடிக்கல, இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் டெய்லி மதியம் ஒரு ஆரஞ்சு பழத்தில் ஜூஸ் போட்டு குடிச்சிருவேன். நல்ல ஜில்லுன்னு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு கையோடு அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். சாதத்தையும் வடித்தாச்சு. அடுத்ததாக பருப்பு ரசம் எல்லாத்தையும் தாளித்து விட்டுறலாம். அதுக்கு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாம். அப்பளம் பொரித்த அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறமா சின்ன சைஸில் 2 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போது காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா பொரிய விட்டு நாம் கடைஞ்சி வச்சுருக்கல பருப்பில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுற வேண்டியதான். இந்த பருப்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. குக்கரில் விசில் வந்தாலே போதும். சூடான சாதத்தில் இந்த பருப்பு சேர்த்து அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டா அப்படி இருக்கும். அடுத்ததாக அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜீரகம் மிளகை சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுறலாம். நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தக்காளி தண்ணியை சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முறை கூடி வர்ற வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், ரசமும் ரெடி. அடுத்ததாக அதே கடாயை அடுப்பில் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் மேக்ஸிமம் காய் கூட்டு பொரியல் அந்த மாதிரி பண்ணுறேன்னா ஆலிவ் ஆயில் சேர்த்து தான் பண்ணுவேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காய் சேர்த்ததுமே உப்பு சேர்க்க வேண்டாம். காய்கறி எல்லாம் கொஞ்சம் சுருங்கி வந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து காய்கறிகளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காய்கறி ஒரு பக்கம் வெந்து வரட்டும். அதுக்குள்ளே சாயங்காலம் மாவு அரைக்கணும். அதுக்கு அரிசி ஊற வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு இட்லி அரிசியும், இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவு உளுந்தும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுறலாம். அப்போ தான் ஈவினிங் மாவு அரைக்க கரெக்டாக இருக்கும். நான் எப்பயுமே உளுந்தை ஒரு டைம் தான் வாஷ் பண்ணுவேன். அடுத்ததாக நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். அரிசியை ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். அரைக்கும் போதும் மேக்ஸிமம் நான் ஊற வச்ச தண்ணி தான் ஊற்றி அரைப்பேன். தண்ணியை ஊற்றி ஒரு மூடியை போட்டு மூடி ஊற விட்டுறலாம்.
அரிசியை கழுவிக்கிட்டே இடையிடையே காய்கறியும் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கேரட், பீன்ஸ், முட்டைக்கோசெல்லாம் சேர்த்து செஞ்ச பொரியல் ரெடி. அரிசி கழுவுன தண்ணியை ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஈவினிங் செடிக்கெல்லாம் ஊற்றலாம் அப்படின்ட்டு. ஸோ சமையலெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பையும் இந்த கவுண்டர் டாப்பையும் லைட்டாக தொடச்சி விட்டுக்கலாம். அடுப்பு தொடச்ச கையோடைய மிச்சம் மீதி கிடக்கிற பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பருப்பு, ரசம், பொரியல்னு லஞ்சை முடித்தாச்சு. இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.